பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தேவன் தயவாய் நமக்கு கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தானியேலுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய தேவனை குறித்த ஒரு வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் என்பது ஆண்டுகளையும், சமயங்கள் என்று சொல்லுவது நேரங்களையும் குறிக்கிறதா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு பதிலாய் வேதனை அல்லது தோல்வி அல்லது நிராசை, அது தேவன் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கின்ற ரகசியம், ஆமீன், அழ ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கும் ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நிலையில் இந்த இன்றைக்கு கடந்து செல்கிறோமோ அவைகள் நம்மை பக்குவப்படுத்துவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும், ஆமேன், வளர்ந்து விட்டால், ஆமேன், ஏழ்மை தரித்திரர்களுடைய மனநிலை இன்னது நாம் அறியாமல் போய்விடக்கூடாது என்பதையும் கற்றுத்தரும்படி ஹல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் அது அந்த அனுபவத்தில் நடத்தி வருகிறார். ராஜ குடும்பத்தில் வளர்ந்த மோசேயை கூட, ஆமீன், 3 பகுதிகளாய் 2வது பகுதி நெருக்கடிகள், ஆமீன், வெறுமை, வறுமை, கஷ்ட நஷ்டம் இன்னதென்று, ஆமீன், புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அதை தெரிந்தெடுத்தார். ராஜா மேன்மையை பார்க்கிலும், ஆமீன், தரித்திரத்தை, கஷ்டத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அதன் பின்பு நீங்க நினைத்தீங்கன்னா, ஏன் இப்படி இந்த நெருக்கடியில், தாழ்மையில், வெறுமையில் நடத்தினார் என்றால், ஆமீன், அவனுடைய வாழ்க்கையில் மற்ற எந்த ஒரு ஜனத்திற்கும் கிடைத்திராத ஒரு மேலான ஒரு பதவியை, பாக்கியத்தை தரும்படி அந்த நெருக்கடியில், அந்த வெறுமையில், அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த கால வேளையில இன்று மோசேயை போல 2வது பகுதியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். வெறுமை, நெருக்கம், சோதனை, பயப்படாதே. 3வது உயர்மட்ட ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற இந்த காலங்களை, இந்த நேரங்கள், நெருக்கடியின் நேரங்களை மாற்றுகிறவர் தான் நீ ஆராதிக்கிற கர்த்தர். சந்தோஷத்தோடு, எஸ், இந்த நிலைமை என்னை விட்டு ஒரு நாள் மாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை உயர்த்துவார் என்பதை இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். சந்தோஷத்தோடு, எஸ், கடந்து வந்த நெருக்கடிக்கு பதில் ஒரு உயர்வை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பதில் ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எஸ், அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில் உறுதியோடு அவருடைய காலங்களை, அவருடைய சமயங்களை மாற்றுகிறவ ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அது அந்த மாற்றம் வரும்போது அந்நியர் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பலப்படுத்தும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய் என்னை இந்த நெருக்கடியின் நேரங்களில் நடத்தலாம். பயப்படாத, இதற்கு ஒரு மாற்றை பரிசுத்த நமக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலைக்காய் நன்றி. என்னுடைய நெருக்கடியான, வேதனை நிறைந்த இந்த காலத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியின், ஆனந்தத்தின் ஒரு கால சமயத்தை, நேரத்தை நீர் எனக்காக வைத்திருக்கிறீர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதப்பா. இந்த நெருக்கடியின் தேவன் என்னை மாற்றுவார். இந்த காலங்கள், வேதனையின் காலங்களை கர்த்தர் எனக்கு மாற்றுவார் என்று யார் யார் அப்பா இந்த காலவெளியில் விசுவாசத்தோடு மை பற்றி கொள்ளுகிறார்களோ, ஆமே, யார் யாருடைய இருதயங்களில் ஆவியானவர் ஒரு தெய்வீக சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறீரோ, ஒவ்வொருவர் மேலும் அந்த வார்த்தையை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதின் கிருபை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உன்னுடைய காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். God bless you. Praise the Lord.